என்னாச்சு? அங்கிருந்து வரப்போ வேண்டா என்ன ஆச்சுன்னா இப்போ அங்கிருந்து இப்போ பேசி அரை மணி நேரம் கண்டென்ட் ஒருத்தர் விட்டுருக்கான். ரைட்டு, உங்க ஊர்ல இங்கதான் புண்கள் அதிகமா கிடைக்கும் போல. இங்க வந்து ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம தங்கப்பாண்டி அண்ணன் ஏங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மரம்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஏதாவது இந்த டைமில் தான் இருக்கும். நீங்கள் மறுபடியும் நாங்கள் சரி ஆட்டோ பிடிச்சி போய் பார்த்துக்கலான்னு சொன்னால் இந்த ஊருக்காரங்க ஜோசி என்னென்ன ஜோசி எனக்கு ஒன்றுமே புரியலை. மறுபடியும் கூப்பிட்டு போய் நாங்களே டேமையும் கூப்பிட்டு சுற்றி காட்டுறோம், எல்லாத்தையும் சுற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி நல்லா பழகுறாங்க. சந்தோஷமாக இருக்குது. டேமுக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம்? டேம்புக்கு 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர். ஓ சரி, அவங்க எவ்வளோ நேரம் வந்து வேலை அவ்வளோ முடிஞ்சா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கூமாப்பட்டி பக்கத்தில் இந்த மலையோர கிராமத்தில் வசிப்பாங்களா, அதுதான் ஓகேவா. நம்ம இப்போ அந்த ஏரியாவில் தான் இருக்கோம். மலைக்கு அடிவாரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் இங்கே வீடு கட்டி நிறைய இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு ஆட்டோவை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். சரியா? அதான் ஜோசே வெளியிருந்து சாப்பாடு, ஆமாம் மீன் சாப்பாடு வாங்கிட்டு உள்ள மீன் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. உள்ள வரோம், வெயில் வேறு அடிக்குது பேர். மழை பெய்யாமல் இருக்க வரைக்கும் நல்லது. கருமைக்கு வருது ஜோசே, சீக்கிரம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிடும். வாபஸ் சாப்பிடல போய் மொதல் ஒரு பொடி. ஆமாம், நமக்கு இந்த ஊரில் மாதிரிலாம் கூப்பிட்டு வந்துருந்தோம். 2 பேர். ஆமாம், 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த ஊர்க்காரங்களே நம்ம கூட வந்திருக்காங்க. ஜம்முன ஸ்பாட் வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் ஹோட்டல்லேருந்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு இடம் இருந்துச்சு. ஆனால் என்ன மனசு கேட்கல தானே ஜோசே? இந்த மாதிரி காட்டில் இப்படி ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டா தான் சாப்பாடு சாப்பிட மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மீன் சாப்பாடுலாம் சாப்பிடும்போது தனி டேஸ்ட்டு. இப்போது நாங்கள் இருக்கிறது வந்து யானைகள் அதிகமாக நடமாடக்கூடிய இடமா. சரி சாப்பிடலாமா? எதில் உட்காரலாம்? சரி, ஜம்முன வந்து உட்காந்தாச்சு. மலையடி வாரத்தில் இயற்கை தண்ணி எல்லாம் அப்படி ஓடிட்டு இருக்கு. தனி ஃபீலிங் தானே இங்கே உட்காந்து சாப்பிடுது. சாப்பாடு 2 ஆளுக்கு இருக்க முடியே. சாப்பாடு மூஞ்சில் அடிக்க மணி பார்ப்போம். ஃபுட் ஒரு வீடியோ என்னாச்சு? தோத்துக்கிட்டே இருக்கு. ஜாலியாக முடிச்சிட்டானே. என்னடாச்சு? அங்கிருந்து வரப்போ இருந்தா கை கொடு. கடவுளை ஐயா, இப்போ எடுக்கா என்ன ஆச்சுன்னா இப்போ அங்கிருந்து இப்போ பேசி அரை மணி நேரம் கண்டென்ட் ஒருத்தர் விட்டுருக்கான். அரை மணி நேரம் உட்காந்து சாப்பாட்டெல்லாம் வளர்ச்சி அவ்வளோக்குள்ள உட்காந்து நாங்களும் வீடியோ ஓடுது நினைச்சு பேசிட்டு இருக்கோம். கூமாப்பட்டி மீன் சாப்பாடு. வெல்கம் டு VRS vlogs. இப்போ மலைக்கு அடிவாரத்தில் இருந்து அழகான மீன் சாப்பாடை சுவையாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த ஃபீலிங் இருக்குது. என்ன காற்று அடிக்க ஆரம்பிச்சிட்டுப்பா, வேறு லெவலு. என்ன அருமையாகிட்டு இந்த ஃபீலிங். நீங்கள் எத்தனை வருஷமான ஆட்டோ ஓட்டுறீங்க? 5-6 வருஷம். 5-6 வருஷம். 10th முடித்தேன். சரி வேறு யார்ட்டையும் வேலைக்கு போவா, சொந்தமாக தொழில் எடுத்து அப்படியே ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ரைட்டு. மிந்திக்கு இப்போ கூமாப்பட்டி எப்படி இருக்குது இந்த டெவலப் ஆனதுக்கப்புறம்? டெவலப் ஆனா ஆனால் ஊரை வெளியூருக்கு கொண்டு வந்துருக்கோம். கொஞ்சம் பெருமையாக இருக்குது. கூமாப்பட்டின்னு யாருக்கும் தெரியாது. கூமாப்பட்டியா இப்போ எங்கே போனாலும் கூமாப்பட்டி உங்கள் ஊர் ஆனால் அது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரி, அது ஒரு தனி பெருமை தான். என்ன தங்கப்பாட்டினா உங்கள் சொந்தக்காரங்க தானே? சொந்தக்காரங்க. சித்தி மகன். உங்கள் தம்பி அண்ணனா? அண்ணன் தங்கப்பாண்டி அண்ணன். ஆனால் உண்மையாகவே ஊரில் உள்ள மக்கள் தான். ஆனால் உண்மையாகவே தங்கமான மனசு தான். நான் நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தா இவ்வளோக்குள்ளே இருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்த உடனே பார்த்தோன்னே அவ்வளோ இடத்துலையும் ஒவ்வொரு கேள்வி கேட்டோம்னா ஒவ்வொரு மூஞ்சிலையும் ஒரு சுழிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. சந்தோஷமாக ஒரு செழிப்போட ஹெல்ப்னாலும் சரி இருந்தாலும் சரி எல்லாமே அரவணைப்பாங்க. வண்டி கொடுக்கறது வந்து யாரானா அவங்களுக்கு முன்ன பின்ன கூட தெரியாது. உடனே வண்டி கொடுத்து அனுப்பிட்டாங்க, போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. மலைக்கு வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மனசு உடஞ்சி தான் வந்தோம். ஏன்னா தங்க வண்டி என்னென்ன பார்க்க முடியல அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அவர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமென்ட்டு. அடுத்து அங்கே போக அது என்ன மேக்க அங்கே வந்தோம். அங்கே வர தான் அடுத்து அந்த அவரை பார்த்தோம். அவர்கிட்ட தான் ஒரு தனி ஹைப்பே கிடச்சி. அடுத்து எங்கள் வீடியோவே ஒரு ஃபயராக போச்சு. ஆமாம், அடுத்து மேலே போய் அந்த கற்பசாமி கோயிலில் வீடியோ எடுத்துட்டு இல்லை அவர் வரல, பைக் தந்து விட்டார். அதான மேட்ரு. அங்கே எவ்வளோ அது எப்படி யாரு இல்லை வந்து 2 நிமிஷம் தான் ஆச்சு. உடனே பார்த்தாங்க, என் வண்டியை வேணா எடுத்துருன்னு சொல்லி வண்டியை கொடுத்து விட்டாங்க. அங்கே போய் சுற்றிட்டு அடுத்து வந்தாச்சு.
நாங்கள் இதில் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மலைக்காட்டுக்கு வந்து சாப்பிட்றதுங்கிறது தனி ஃபீல் தான். இனி சென்னைக்கு அது எல்லாம் ஊற்று தண்ணி தானே, ஊற்று தண்ணி. ஆமாம், மக்கள் வரைக்கும் வந்து அதிகமாக இருக்குன்னா இப்போ இந்தியோட மக்கள் வராங்க, நிறைய ஏமாற்றத்தோடு போகிறாங்க. ஒரு டெவலப் ஆயிருக்கு, ஜெயிக்க விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி திரும்பி ஏமாற்றத்தோடு போய்கிட்டு கஷ்டம் தானே, ரொம்ப கஷ்டம். அவங்க ஏமாற்றத்தோட போகிறாங்களா? ஏன்னா நிறைய பேர் ஃபேமிலியாக காரில் வருவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நின்று கேட்க கூட முடியாது. இப்போ நாங்கள் இந்த மாதிரி ஆமாம் அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டு சும்மா போன மாதிரி போவாங்க. இப்போ நாங்கள் வந்தது 4 பேர்கிட்ட பேசி எடுத்து அந்த மாதிரி போகிறதுங்கிறனால அவங்களுக்கு எங்களுக்கு தெரியுது, ஒருத்தர் சொல்லி தெரியுது, இல்லாட்டி அப்படி இருக்காது. அதனால் வரவங்க முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னேன், அங்கேருந்து எங்கே வத்தியாபுரமா, எந்த ஊர், வத்திராயிருப்பு, அங்கேருந்து 84 ரூபா 3 பேருக்கும் பஸ் டிக்கெட்டு. அடுத்து அங்கேருந்து வத்தியாயிருப்பில் இருந்து இறங்கினா அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 18 ரூபா 3 பேருக்கும். ஸோ நீட்டாக நீங்கள் வந்து இங்கே வந்து லேண்ட் ஆகிடலாம். இங்கே வந்து அடுத்து ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா அந்த மாதிரினா. உங்கள் பேர் என்னண்ணே? ராஜா. இங்கே தான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பாங்க, வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் பாட்டுக்கு கேட்டிங்கன்னா இப்படி மொத்த இடத்த சுற்றி காட்டுறாங்க. பார்த்தாத குறைக்கும் இந்த அருமையான மீன் சாப்பாடு மத்தியான நேரம் மிஸ் பண்ணிடாதுங்கப்பா. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதுங்க. அதுவும் மீன் சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் உடனே சரி ரைட்டு இதுக்காண்டியாச்சும் இப்போ நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அப்படி தான் வந்தேன். அருமையாக இருக்குது. ஊற்றுங்க வந்துங்க. நல்லா சாப்பிட்டாச்சு ஒரு வழியா. வா, வயிற்றுல ஒரு பேக் ஏற்றியாச்சு. என்ன ஜோசே? தம்பிமாருக்கு வந்து வயிறு வசிக்கணும். ஆமாம், அவனில் இற போட்டாச்சு, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த குப்பையெல்லாம் எடுத்துருவோம்ப்பா, கவலைப்படாதுங்க, எடுத்துக்கொண்டு தூர போட்டுருவோம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட காட்டணும். இங்கே இந்த டேமில் திறந்து விட்டு தண்ணியில் அடிச்சுட்டு வந்த மரம் தான் அந்த மரம். அவ்வளோ பெரிய மரம் இங்கே இதில் நிற்கிது. ஒரு டன் இருக்கும். 1 டன்னா? ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த மரத்தை உருட்டி கொண்டு வந்துருக்குன்னா பார்த்துக்கிடுங்க. ஒரு டன்னுக்கு மேலே கூட நிறையா இருக்காது, கண்டிப்பாக நிறையா இருக்காது. இதுக்குள்ளே என்னென்னலாம் கிடக்குன்னு தெரியல. இப்போ நாங்கள் எங்கள் பாட்டுக்கு வந்து நிற்கும். ஸோ இந்த மரத்தை, இவ்வளோ பெரிய மரத்தை அது உருட்டி கொண்டு வந்துருக்கு. பார்த்துடுங்க. அப்போ டேமை திறந்து விட்டால் தண்ணி இதுலேருந்து அது பாதி வரைக்கும் போகும். ஒருவேளை இப்போ நாங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது திறந்து விட்டா அவ்வளோதான். என்ன ஜோசே? கட்டமாக அடித்தா என்ன அதில் வந்து போகலாம், கடக்க வேண்டிதான். ஆனால் ஒன்று இங்கே வரவங்க உள்ளூர்காரங்களை யாராச்சும் ஒருத்தங்களை கான்டாக்ட் பிடிச்சிட்டு காட்டுக்குலாம் வாங்க. ஏன்னா இங்கே ஆமாம் முக்கியமான விஷயம், எங்கள் வீடியோ பார்த்துட்டு யாரையுமே நீங்கள் தெரிய வேண்டாம். முத்துப்பாண்டியனுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜை போட்டு வாங்க. அவங்களால முடியலனாலும் வேறு யாரையாவது ரெடி பண்ணி கண்டிப்பாக விடுவாங்க. அதனால் சும்மா மட்டும் வராங்க. முத்துப்பாண்டியன் இல்லை, தங்கப்பாண்டியில். ஆமாம், முத்துப்பாண்டி ரைட்டு போலாமாண்ணே. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி மலை மட்டும்தான், சுற்றி ஃபுல்லாக மரம். நாங்கள் மலை பக்கத்தில் நிற்கும். இங்கே யானைங்க அதிகமாக நடந்துடுமோ, அதனால் அதிகமாக சவுண்டை பேசாதுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த கீழே மக்கள். நான் இப்போ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கே யானை சாணி. ஜோசே கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா மேலே கூட தெரிய மாட்டேங்கல, அவ்வளோ இதாக இருக்குல்ல. கொஞ்சம் உள்ளே போக போக எங்களுக்கு வானமே தெரிய மாட்டேங்குது, வானமே தெரியலை சுத்தமாக. நாங்கள் இங்கே வந்தது வந்து தங்கம் பண்ணி என்னென்னு பார்க்க. ஆனால் இங்கே பார்க்குறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த மரம்லாம். நேரம் ஒருவர் ஓவராக பில்டப் கொண்டு இருக்கும்போது நக்கல் வாழ்க்கை சிக்கல் சொல்லிவிட்டு ஆக்சுவலாக ரொம்ப நாளாக இங்கே இந்த மாதிரி 5 வருஷமாக தடை பண்ணியிருக்காங்க. ஓகே பாருங்கள், இதெல்லாம் வந்து உட்காந்துக்கலாம். அதனால சார் பார்க்கு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி வந்து உட்காந்து நம்ம பாட்டுக்கு இருக்குது. இதே மாதிரி லைனாக கட்டி விட்ருக்காங்க. எல்லா இதுலேயுமே செடி புல்லுலாம் முளைச்சி இப்போ இது மனுஷங்க இருக்குது விளையாடுறதுக்கான தகுதி இல்லாத இடமா இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஒன்றே தான் ஞாபகம் வருது. நல்ல குழந்தைகளோட சிரிப்பு, ஜோசே பெரியவங்களுடைய சந்தோஷம் எல்லாமே அதில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா குழந்தைகளோட சிரிப்பு தான் எனக்கு அதிகமாக கேட்க புரியுதா இந்த இடத்த பார்க்கும்போது. ஆமாம், உண்மையாக ஜோசே ஏதோ இந்த பேய் வில்லேஜ்னு சொல்லுவது தெரியுமா, மொத்த கிராமமே அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவது தெரியுமா, அதே மாதிரி இது அழிஞ்சு போயிருக்கு இந்த இடம். இப்போ நம்ம டேம் பக்கத்தில் வந்தாச்சு ஒரு வழியாக. எப்பா ஏகப்பட்ட மயில் சவுண்டு. லாஸ்ட்டாக வண்டலூர் சூக்கு போகிறப்போ தான் அந்த மயில் சவுண்ட்லாம் கேட்டேன்.
இங்கே நாங்கள் அதிகமாக சவுண்டு கொடுத்து பேசக்கூடாது, ஏன்னா வனவிலங்கு இங்கே நிறைய இருக்கும். அதனால தான் ஒரு வழியாக நம்ம தங்கப்பாண்டி அண்ணன் ஏங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மரம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மரம்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. இது அதை இது கூட மெர்ஜ் பண்ணி விட்டுரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டைமில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இன்னும் இதில் தான் இருந்து குளிச்சுட்டு இருப்பார். குளிச்சுட்டு ஆமாம் ஜோஸ் இந்த வீடியோவில் பார்த்துருக்கேன். இந்த 2 மலைக்கு நடுசில் பார்த்துக்க, இந்த 2 மலையும் நடுசில் அதில் குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படி எடுத்து காட்டுவார். அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே அவ்வளோ ஆடு மேயுது, ஜில்லுன்னு காத்தடிக்கி. சில்லுன்னு அடிக்கடி மழை சார லைட்டாக விழுது. வேற லெவல் ஃபீலிங்காக இருக்குது எனக்கு பின்னாடி இருந்து பார்த்தாலே. ஆமாம் சூப்பராக இருக்கும். அது மேலாம் ஏறலாம் தானே, மலை மேலாம். நம்ம தங்கப்பாண்டி நானே வந்து குளிச்ச இடம் இதுதான். சரி, இங்கேருந்து தான் வீடியோ போடுவார் ஜோசே. நம்ம தங்கப்பாண்டி நானே ஒரு டேம் சொல்லுவார் தெரியுமா? அது என்ன டேமு? இது டேம் நேம் இதுதான் புலவாக்கல் டேம். சர்பத் தண்ணி. நம்ம சர்பத் தண்ணி. ஏங்க வாங்கங்க, நான் இங்கே உள்ள முங்கிட ஒரு சவுண்டு கொடுப்பார் பத்தியா? அப்படியே முங்கிடுவார். அந்த இடம் தான் இது. சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எல்லா இடமும் அவர் இதில் தான் நடந்து குளிப்பார். கரெக்டான லொக்கேஷனு. நான் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே இந்த 2 மலையும் கிடக்கு. பட் நாங்கள் நினச்சி வந்தோம், சரி இந்த இடம் அப்படி ரியலாக இப்படி இருக்க போது அதை நம்ம எல்லா மக்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படி நினச்சா வந்தோம். ஆனால் ரியலாக பார்க்கும்போது அதோட அல்டிமேட்டாக இருக்குது. என்ன ஜோசே? வேறு லெவல் ஃபீலிங்க. வராதவங்க கண்டிப்பாக வாங்க. ஆனால் என்ன, இந்த இடம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வாங்க. நீ மறுபடியும் எப்போ இது ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்த 5 வருஷம் ஆச்சா க்ளோஸ் பண்ணி. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வாங்க. சரியா? சரி, ஓகே ஜோஸ், நம்ம கிளம்பலாமா? ஓகே. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா மலைவாழ் மக்கள். ஓகேவா? இந்த கூமாப்பட்டி பக்கத்துல இருக்கிற மலைவாழ் மக்கள் அவங்க இருக்கிற இடத்த பார்க்க தான் வந்திருக்கோம். சரியா? அதான் இந்த 1001 ஒரு தெரு எங்க வந்த மாதிரி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு வீட்டு எல்லாம் சேமா இருக்கு இந்த இடம். என்ன ஃபுல்லா ஒரே வீட்டு மேல ஸ்பீக்கர் வேற வச்சிருக்காங்க. பெரிய ஸ்பீக்கர் ஒரு வீட்டுல. இது எதனாலனா பாட்டு கேட்கறதுக்கு இல்லாட்டி காட்டு விலங்கு வந்தது வருஷத்துக்கான்னு தெரியல. ஆனா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கா இருக்கு. எனக்கு நல்லா மழைலாம் அடிச்சுட்டு எடுத்துட்டு இந்த இடத்துல இருக்கும்போது அவ்வளவுதான். ஒரு 10 வீடு அவ்வளவுதான். ஆமா, ஒரு 10-15 வீடு இருக்கும். அவ்வளவுதான். இந்த ஊரே முடிஞ்சுதான் மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய இடம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் சேமா ஒரே மாதிரிதான் இருக்கும் பிளேஸே. சைடு மலை, அந்த சைடு நம்ம அப்படியே மலை தான். அந்த சைடு ஃபுல்லா மலை தான். மலைவாழ் மக்கள் இந்த இடம் பண்டைய காலத்து தமிழர்கள் இடத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு. இவ்வளவு ஏரியா வந்து அங்க வந்து டிஃபரெண்டா இருக்கு. என்ட்ரன்ஸ்ல இங்க அப்படி டிஃபரெண்டா இருக்கு. ஃபுல்லா இந்த இதுக்கு மேல போயிட்டீங்கன்னா வியூ தெரியும். எதுக்கு மேல? இந்த இங்கதான் இந்த இடத்துல மேல போயிட்டீங்கன்னா அங்க வரையும் பாக்கலாம். குமாரத்தி வரையும் பாட்டு வருமா? வீடியோல கேட்டுடுங்கப்பா. ஃபாரஸ்ட் ஏரியா கிடையாது. இது என்ன சூப்பரா இருக்கு வியூ. இங்க நம்ம முக்கியமான ஸ்பாட்டிங் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாங்க. அதை வந்து பார்த்துட்டு வருவோம். ஓகே ரைட். உங்க ஊர்ல இங்கதான் சிக்னல் அதிகமா கிடைக்கும் போல. இங்க வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜூம் பண்ணி காட்டிடும். ஓகே. ஸோ இங்கதான் உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். வந்து மலைக்கு உள்ள இருந்து ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்கதான் உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும் போல. ரைட்டு. இப்போ பாத்தீங்கன்னா நாங்க எங்க இருக்கோம்ட்டு மொத்த கூமாப்பட்டியுமே அள்ளி சாப்பிடுற மாதிரி ஒரு பிளேஸ். ஓகேவா? அள்ளி சாப்பிடுற மாதிரிலாம் அள்ளி பாக்குற மாதிரி என்ன சொல்றது, ரசிக்கிற மாதிரி. அங்க இருந்து மொத்த கூமாப்பட்டி சுத்தி இருக்கிற எல்லா ஊரையும் இங்க இருந்து பாத்துடலாம். ஆமா ஜோஸ், அப்ப நாளை காலம் ஆயிட்டுனா இங்க இருந்து போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிராது. பஸ் இறந்து ஒரு 10-15 நிமிஷம் கரெக்டா இருக்கு. வச்சிருவா, லேட் ஆயிட்டு டைம் ஆயிட்டு.